மக்களே வணக்கம். உங்க ஊர் என்ன சொல்லுது யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க ஆதி பேசுறேன். மதராசி ட்ரெய்லர் இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்குது. ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம மக்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு நாம இப்போ பார்க்க போறோம். வழக்கம் போல நல்ல விமர்சனங்கள், மோசம்னு சொல்றவங்க, அதுக்கும் மேல ஒரு சிலர் உக்கிரம்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களையும் பார்ப்போம். வாங்க முதல்ல இந்த ட்ரெய்லருக்கு வந்திருக்கிற சில எதிர்மறை மற்றும் சந்தேகமான கருத்துக்களை பார்த்துடுவோம். நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார் மேல ஒருத்தர் சிக்கந்தர் படம் இயக்கும் போது தூங்கிட்டீங்களா என்னன்னு கொஞ்சம் நக்கலா கேட்டிருக்காரு. முருகதாஸ் சாரின் முந்தைய படங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லாதது பற்றிய ஒரு மறைமுக விமர்சனம் தான் இது. அதே போல இன்னும் எவ்வளவு நாளோட சிங்கிள் டைமென்ஷனில் கதை சொல்றத நிறுத்த போறீங்க? ஒரு ஹீரோ என்று சொன்னா அவன் ஒருத்தன் தான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாம் செய்வான் சொல்றியே, உன்னை சொல்லணும் என்று ஒரு ரசிகர் தமிழ் சினிமாவின் வழக்கமான ஹீரோ மைய கதைகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது ஒருவேளை மதராசி படத்திற்கும் பொருந்துமோ என்ற சந்தேகம் அவருக்கு இருந்திருக்கலாம். இன்னொருவர், படம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் பெரிய படங்கள் எல்லாமே மோசம் என்று பொதுவாக இந்த வருடம் வெளியான பெரிய படங்களின் தரத்தை வைத்து மதராசி மீதும் ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப ஹைப் கொடுத்து கெடுத்துறாதீங்கப்பா என்று அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு படத்தின் தரத்தை பாதிக்கும் என்ற எச்சரிக்கையையும் சிலர் முன்வைத்திருக்கிறார்கள். ட்ரெய்லரின் 42 வினாடி காட்சியில் என்னங்கடா ஹீரோயின் சாகிறதை இப்போவே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க என்று ஒரு முக்கியமான காட்சியை ட்ரெய்லரில் காட்டியது குறித்தும் ஒரு சிலர் வருத்தப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் முருகு நோலன் இந்த கதையை இன்னொருவரிடம் சுட்டிருப்பார் என நினைக்கிறீர்கள் என்று கதை திருட்டு குறித்த பழைய குற்றச்சாட்டுகளை பற்றிய ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. சும்மா மொக்க ட்ரெய்லர், படம் நல்லா இருக்காது என்று நேரடியாக ஒரு எதிர்மறையான கருத்தையும் சிலர் பதிவிட்டிருந்தனர். இந்த ட்ரெய்லர் ஏஆர் முருகதாஸ் சாருக்கு கம்பேக் கொடுக்குமா என்ற சந்தேகம் ஒரு சிலரிடம் உள்ளது. இப்போ இந்த ட்ரெய்லருக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வரவேற்பை பார்ப்போம். துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா என்ற வசனம் தான் பலரையும் கவர்ந்திருக்கு. வேற மாதிரி கூஸ்பம்ஸ் என்றும் ட்ரெய்லர் விறுவிறுப்பா இருக்கு. அதே மாதிரி படமும் இருந்தா 100% பிளாக் பஸ்டர் என்றும் பலரும் பாராட்டியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வளர்ச்சி குறித்து ஒரு ரசிகர், என்ன ஒரு வளர்ச்சி! டிவி தொகுப்பாளர் மற்றும் நகல் செய்து நம்மை மகிழ்வித்த சிவகார்த்திகேயன் இப்போது சினிமாவில் கடினமான கதாபாத்திரத்தில் அனைவரையும் கவர்ந்துள்ளார். பாராட்டுகள் என்று நீண்ட பாராட்டுகளையும் தெரிவித்திருக்காரு. துப்பாக்கி பட டைரக்டர், துப்பாக்கி பட வில்லன் அனிருத் இசை கூட்டணி தியேட்டரே வெடிச்சு சிதறும் என்றும், சினிமாவுக்கே சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல உதாரணம் என்றும் பலரும் சிலாகிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் கூஸ்பம்ஸ் இல்லை, கூஸ்பம்ஸ் தான் ட்ரெய்லரே என்று ட்ரெய்லரின் மாஸ் காட்சிகளை பற்றி ஒரு ரசிகர் குறிப்பிட்டிருக்காரு. வித்யுத் ஜம்வால் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருப்பது பல ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்யுத் ஜம்வால் நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறார். அவரது சண்டை காட்சிகள் மிகவும் பிடிக்கும் என்று ஒரு ரசிகர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருந்தார். முருகதாஸ், சிவகார்த்திகேயன் அனிருத் காம்போ தியேட்டரை தீப்பிடிக்க வைக்கும் என்றும் படத்தின் எடிட்டிங் மிக சிறப்பா இருக்கு என்றும் ட்ரெய்லர் மேக்கர்களை பாராட்டியும் பல கருத்துக்கள் வந்திருக்கு. இது என் ஊர் சார், நானும் கூட நிப்பேன் என்ற சிவகார்த்திகேயனின் வசனமும் பலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களின் தாடி லுக் மிகவும் அருமையா இருக்கு என்றும் பல ரசிகர்கள் கூறியிருக்காங்க. ஒரு ரசிகர் சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் என்று நிரூபித்தார் என அவருக்கு மிகப்பெரிய பாராட்டையும் வழங்கியிருக்காரு. இறுதியாக சில உக்கிரமான அல்லது தேவையற்ற கருத்துக்களை பார்ப்போம். வித்யுத் ஜம்வால் சொன்ன துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா என்ற வசனத்தை வைத்து இடையில் வித்யுத் ஜம்வால் துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் நான் தான்டா வில்லன் என்பது போல் உணர்ந்தார் என்று ஒரு நகைச்சுவையான, அதே சமயம் மறைமுகமாக போட்டி போடும் வகையில் ஒரு கருத்து வந்திருக்கு. ட்ரெய்லரில் வரும் 32 வினாடி காட்சி லோகேஷ் கனகராஜ் படம் போல இருக்கு என்று ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. இது தேவையற்ற ஒரு ஒப்பீடு. கூலி பட ட்ரெய்லரை விட இதுவே சிறப்பானது என்று வேறு ஒரு பெரிய நடிகரின் பட ட்ரெய்லரை மட்டம் தட்டி இந்த படத்தை உயர்த்தியது சற்றே உக்கிரமான ரசிகர்களின் மனநிலையை காட்டுது. 2024 செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் ரிலீஸ், 2025 செப்டம்பர் 5ஆம் தேதி மதராசி ரிலீஸ் என்று தேதிகளை ஒப்பிட்டு ரசிகர்கள் சண்டைக்கு ஆயத்தமாகிற மாதிரியான கருத்துக்களும் வந்திருக்கு. லாரன்ஸ் மாஸ்டரின் கூ கூலி பிஜிஎம் அனிருத் வேஸ்ட் பீட்ஸ் என்று அனிருத்தின் இசையையும் சிலர் தவறாக விமர்சித்திருந்தனர். 26இல் உங்கள் ஓட்டு யாருக்கு, டிவிகேயா திமுகவா என்று அரசியலை திணித்த ஒரு தேவையற்ற கருத்தும் வந்திருந்தது. அனிருத்தும் சிவகார்த்திகேயனும் ஒன்னா சேர்ந்தால் விளங்காது என்று எதிர்மறையாக இருவரையும் விமர்சித்திருக்காங்க. மொத்தத்தில்
மதராசி ட்ரெய்லருக்கு பாசிட்டிவான வரவேற்பு தான் அதிகம். சிவகார்த்திகேயன், வித்யுத், AR முருகதாஸ் மற்றும் அனிருத் காம்போ மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு. படம் எப்படி வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மதராசி படம் பிளாக்பஸ்டராக வாழ்த்துகள். இன்னொரு ட்ரைலர் விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.